மெய்யழகன் ஃபிலிம் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, தமிழை வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. உறவுகளை வந்து மறந்துட்டாங்க. அந்த உறவுகளை வந்து ஞாபகப்படுத்துற விதமா தமிழ் கல்ச்சர் என்ன, பழக்கவழக்கம் என்ன, மொழி நடை என்ன, ஒவ்வொரு ஊருக்கான ஒரு ஒரு ஸ்லாங்ஸ் இருக்கும். இவங்க வந்து மெயினா தஞ்சாவூர் ஸ்லாங் எடுத்து பண்ணியிருக்காங்க. நகர வாழ்க்கைக்கு சென்னையையும், கிராமத்து வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில வந்து தஞ்சாவூரையும் படப்பிடிப்புலாம் பண்ணியிருக்காங்க. முக்காவாசி வந்து இதோட ஷூட்டிங்லாம் வந்து நைட் ஷூட்டிங்கா தான் இருந்திருக்கு. மெயின் வந்து அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தியோட கான்வர்சேஷன் மட்டும்தான் படத்துல. மத்தவங்கலாம் வந்து ஒரு ஒரு சீன்ல வருவாங்க. ஆனா அந்த சீனுக்கு உண்டான தேவை, அழுத்தம் வந்து இருக்கும். எண்டிங்ல வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் நடக்கத்தான் செய்யும். துரோகம், கோவம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஒரு ஷார்ட் அண்ட் டைம் வந்து இருக்கும். பட் அதை வந்து வருஷ கணக்குல ஞாபகம் வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்றது தேவையில்லை. மறந்துட்டு ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் கான்செப்ட் என்னன்னா அன்பு. கிராமத்து வாசிகள்லாம் வந்து வெள்ளந்தியா இருப்பாங்க. எல்லார் மேலேயும் வந்து அன்பு செலுத்துவாங்கன்றத சொல்றாங்க. மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தர். ஸோ அந்த சீனுக்கு ஏற்ற சாங்ஸ், சீன் பை சீன் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காரு பிரேம்குமார் டைரக்டர். மெய்யழகன் படம் பார்த்து என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெரினா மேனன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.